ஹாய் காய்ஸ், எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஜெக்கியோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வென் யூ ஹாவ் 3 அமௌல். ஓகே, இதில் வந்து மொத்தம் 3 ஹீரோயின். ஜெக்கியக்கு 3 பேரும் எப்படி செட் ஆகுறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு இந்த கதை. ஓகே, நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் சொல்லிடுறேன். ஜெக்கி வந்துட்டு நார்மலாக ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பையன்தான். ஒரு ஐடி கம்பெனியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறான். ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அப்படியே கதைக்குள்ள போகலாம். இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் சீனில் அப்படியே வந்துட்டு ஒரு பொண்ணை கட்டுறாங்க. ஒரு ஐடி கம்பெனி முன்னாடி வாசலில் வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். ரொம்ப மாடர்னாக அப்படியே நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலி மாடர்னாக தான் இருப்பாள். அவள் பேர் ஜோ. ஓகே, ஸோ அப்படியே நின்றுருப்பா. ஸோ நம்ம ஜெக்கி வந்துட்டு அப்படியே வந்து கீழே வர்றாரு. கீழே வந்துட்டு இவரை பார்த்துட்டு நேராக வந்துட்டு, இதுக்கு இங்கே வந்த ஒன்று தான் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன ஜெக்கி, நீ எப்போவுமே நீ ஆஃபீஸில் தான் இருக்க, எப்போயாச்சும் தான் நீ என்னையே பார்க்க வர. இன்றைக்கி நானே உன்னை பார்க்க வந்தால் நீ என்ன இப்போ என்னை துரத்துற? நீ என்னடி லூஸாடி நீ? ஃபஸ்ட்டு உன்னை நான் என்ன சொன்னேன்? நீ என்ன இங்கே வந்து நின்றுருக்குற பைத்தியமா? நான் தான் நைட்டு வந்து பார்க்குறேன்னு இல்லை. என்ன ஜெக்கி நீ என்னை திட்டிக்கிட்டே இருக்கிற? பெண்ணடி உனக்கு பிரச்சனை, எதுக்கு நீங்கள் வந்து நின்றுருக்க? அது வந்து எனக்கு உன் கூட வெளில போகணும். ஓ அப்படியா, முடியாது, கிளம்பு. நம்ம 4 வருஷமாக லவ் பண்ணுறோம்டா. காலேஜிலேருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்கிற பேச்சு கொஞ்ச நாச்சும் நீ கேட்குறியா ஜிக்கே? என்னடி, எனக்கு வாக்கு இருக்குடி, நான் போய் பார்க்கணுண்டி. ஏன்டி என்னை சாவடிக்கிற நீ? எனக்கு தெரியாது ஜிக்கி, இப்போ நீ என் கூட வரணும். சத்தியமாக முடியாது. இப்போ நெக்ஸ்ட்டு மீட்டிங் வேறு இருக்குது, நான் போகணும். நான் சொன்னால் கேட்பியா மாட்டியா? என்னடி இருடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களுடைய மேனேஜர் டீம் எல்லாத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் எனக்கு ஒர்க்குக்கு சார் என்னால் வர முடியாது, மீட்டிங் வந்து நீங்கள் வேறு ஒருத்தனை அட்டன் பண்ண சொல்கிறேன், டைம் அட்டன் பண்ண சொல்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசி சமாளிச்சிட்டாரு. ஸோ வந்துட்டு அப்படி திரும்பி இப்படி பார்த்து மறைக்கிறாரு. ஜோ அப்படியே சிரிச்சுட்டு அடுக்கி விட்டா சிரிச்சுட்டு நின்றுருக்கா. அவர் அப்படியே தலையிலேயே கை வச்சுட்டு, இவ்வளோலாம் எதுக்குடா பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அவருக்கு. போயிட்டு வந்துடுறேன், என் பர்ஸ் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவரோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ வந்துட்டு போகலாமா இப்போ? போகலாமே, எலிப்பை பற்றியா, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாருங்க. ஸோ 2 பேர் ஷாப்பிங் மால் தான் போகிறாங்க. இவள் பாட்டுக்கு போய் இருக்கிற எல்லா மாடர்ன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கா. இதெல்லாம் இருக்கா ஓகே, இது இன்னடி இங்கே பாரு நீ போட்டிருக்க ட்ரெஸ்லேயே பாதி இங்கே வரைக்கும் தெரியுது. ஏன்டி? என்ன சக்கி, உனக்கு தான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் பிடிக்கும் தான், நான் டெய்லியும் மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போடுறேன். அப்படிங்களா? சரி, என்னமா எடு, இந்த அது எடு, இது எடு, எல்லாத்தையும் எடு. இருந்தால் அந்த இங்கே திருவண்டு இருக்கு பாரு, அதே நான் அந்த ட்ரெஸ் எடு. சிக்கி, அது சின்ன குழந்தைங்க ட்ரெஸ்டா? அப்படியா, சரி, அது நீ போட்டால் நீ சின்ன குழந்தை தான்டி, நல்லா தான் இருப்பேன். சரி கோவப்படாத போ உனக்கு என்ன இன்னும் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. ஸோ இவளும் போயிட்டு அவருக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டு பில் போடுறா. பில்லு வருது, அப்படியே வந்துட்டு அப்படியே ஆயிரக்கணக்கில் வருது. அப்படியே ஜெக்கி பார்த்துட்டு, இன்னும் எடுத்து வச்சுருக்குற? இல்லை ஜெக்கி, இதெல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி அண்ட் பிராண்டட்ரா, அதனால தான். என் சம்பள காசு நீயே முடிச்சிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பே பண்ணுறாரு. ஸோ பே பண்ணிட்டு அப்படியே வெளில வராங்க. வெளில வந்துட்டு, சரி என்ன வேணும் உனக்கு சாப்பிட்றதுக்கு? ஜிக்கி, எனக்கு முட்டை பப்ஸ் வேணும், அப்புறம் அது இதுன்னு அவள் கேட்டுட்ருக்கா. சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லோரும் வந்து தின்னுட்டுருக்காங்க. சரி, அதாவது 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஜெக்கியாவும் அவளும் வந்துட்டு அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு, என்ன பண்ணுறது ஜெக்கி, எங்கே போகலாம்? நீ தானே கூட்டிகிட்டு வந்த, பிளான் நீயே போடு. சரி, நம்ம லாங் ட்ரைவ் போவோமா? டயர்டாக இருக்க முடியாது. சரி, தேட்டர் போவோமா? காசு இல்லை. என்ன ஜிக்கி எதுக்கு எடுத்தாலும் வேண்டான்ற? பின்ன என்னடி, லாங் ட்ரைவ் போனால் பெட்ரோலுக்கு செலவு பண்ணு, நீ செலவு பண்ணுறியா? சரி, நான் செலவு பண்ணுறேன். எதுக்கு நான் செலவு பண்ணுறேன், சந்தோஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் லாங் ட்ரைவ் போகிறாங்க. அதாவது ஜோ வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட், நம்ம ஜெக்கியோட கேர்ள் ஃப்ரெண்ட் 4 வருஷமாக லவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு 2 பேர் லாங் ட்ரைவ் போகிறாங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது நம்ம ஜோ வந்துட்டு, ஜெக்கி நான் சாங் போட்டுக்கிறேன், அந்த சாங் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு காரில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஜெக்கிக்குன்னா, இது என் கார், ஏன்டி என்னடி பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு மாதிரி தான் அவருக்கு. சரி, என்னமோ பண்ணித்தால அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு சன்செட் பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஸோ ஆக்சுவலி இது ஈவினிங் டைம் ஆகிடுச்சில்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பெரிய பீச் பக்கம் போய் ஜிக்கி கார் நிறுத்திட்டு, அந்த கார் மேலே இருக்கும் இல்லையா, ஸோ அது மேலே வந்து அவர் உட்காந்துருக்காரு. ஜோவும் பின்னாடி வந்து அப்படியே அவர் கையை பிடிச்சி அப்படி ஏறி உட்காந்துட்டு 2 பேரும் வந்து பாதி ஹக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டு சன்செட் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஜோ வந்துட்டு,
ஒரு வேளை எங்கள் அப்பா ஒத்துக்கலைன்னா என்னடா பண்ணுறது? நான் இந்த கடல் இருக்குல்ல, அந்த கடல்லையும் அவங்க அப்பையும் உடனே சேர்த்து பதிச்சிடுறேன். என்ன சிக்கி இப்படி பேசுகிற? ஆமாம், அப்போ நான் 4 வருஷமாக சும்மா லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அவங்க அப்பன்னு சொன்னால் அவன் சொன்னேன் இவன் சொன்னான்னு விட்டுட்டு போகிறேன்னு நினச்சேன். சரி சரி கோவப்படாத, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அது இப்படி பேசிட்டு வந்துட்டு சன்செட்லாம் பார்க்குறாங்க. ஜிக்கி, என்னடி அவங்க வீட்டில் அவனை ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க தானே? ஆமாம், பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படா கல்யாணம் பண்ணுறது, எப்படா நான் பேர குழந்தைய பார்க்குறது அப்படின்னு. நீ தான் ஒன்றத்துக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிரிக்கிறாரு. ஜிக்கி, நான் கல்யாணத்தை பற்றி சொன்னேன். அதுக்கு தான் சேர்த்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது? என்கிட்ட எல்லாம் வாங்க போகிற ஜிக்கி. சரி சரி விடு விடு, ரொம்ப வந்து கத்தாத, ஃபஸ்ட்டு வா போவோம், டைம் ஆச்சு. இல்லாட்டி உங்கள் அப்பா அவ்வளோதான், என்ன அவ்வளோதான் உன்னை அப்படியே வந்து கால் பண்ணி சாவடிச்சிருவான், கம்முன்னு வா. அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு கார்லேருந்து திருப்பி வந்துட்டு ஜோவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஜோவோட வீட்டுக்கு 2 தடவைக்கு முன்னாடியே வந்து ஜெக்கி வந்து நிப்பாட்டிட்டு, இல்லை 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 ஏன்டி என் வீடு வரைக்கும் வரேன்? ஐயோ, எங்கள் அப்பா நான் அங்கேயே சேர்த்து அப்படியே வந்து 2 பேரும் சேர்த்து புதைச்சிருவான். இங்கே புதைச்சுன்னு பார்க்க சொல்ல. ஐயோ, அந்த மாதிரியெல்லாம் இங்கே கட்டாதான், நான் போயிட்டு வந்துடுறேன். சரி என்னமோ பண்ணுப்போ. சரி பாய் பாய் பாய், ஐ லவ் யூ. லவ் யூ லவ் யூ போ. என்னடா சளிச்சிட்டே சொல்கிற? பின்ன என்ன சொல்லுவாங்க? வந்து விடுறேன்னா விட வேணான்ற, அப்புறம் எப்படி சொல்லுவாங்களாம்? சரி சரி விடு, நான் நாளைக்கு வரேன் பாய். நாளைக்கெல்லாம் ஆஃபீஸ் பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோவேன், கையக்கால் வெட்டிடுவேன். மூடிட்டு ஒழுங்கா வீட்டில் இருக்கிற வழியை பாரு. போடா, அதெல்லாம் வீட்டிலலாம் இருக்க முடியாது, ஒன்றெல்லாம் பார்க்காம நல்லா இருக்க முடியாது. சரிங்க மேம், சரிங்க சரிங்க. வந்தால் கொஞ்சம் வந்து ஈவினிங் டைமில் வா, அப்போ தான் பெர்மிஷன் போட முடியும். சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சிரிச்சுட்டு போகிறா. நம்ம ஜெக்கியை போகிறத பார்த்துட்டு, இவன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படி சிரிச்சிட்ருக்காரு. ஸோ அவளும் வந்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனோன்னா அவங்க அப்பா அவளை தான் அப்படியே வாசலே நின்றுருக்காரு. இவளுக்கு ஐயோ இவன் இங்கே நின்றுட்டுருக்கான் அப்படின்னு. ஸோ அப்படியே நேரம் உள்ள போயிட்டு, என்னாச்சுப்பா, ஏன் அங்கே நின்றுருக்கீங்க? எங்கே போயிட்டு வர? ஃப்ரெண்ட்ஸோட வெளில. எத்தனை மணிக்கு போனேன்? மதியானம் ஒரு 2 மணிக்கு. சாப்பிட்டு போனியா சாப்பிடாம போனியா? சாப்பிடாம போனேன். எங்கே போய் சாப்பிட்டேன்? ஒரு ஹோட்டல்லப்பா. ஹோட்டல் பேர் இன்னும் முழிக்கிறேன். இல்லைப்பா, அது மறந்து போச்சுப்பா. அது எப்படி ஹோட்டல் பேர் மறக்கும்? இல்லைப்பா, நான் ஹோட்டல் பேரை பார்க்கல, நேராவில் போயிட்டேன்னா அதான் மறந்து போச்சு. சரவணன் பவன்னு நினைக்கிறேன்ப்பா. ஓ, வெஜிடேரியன் ஹோட்டலா? சரி சரி சரி. யார் கூட போனேன்? எத்தனை பேர் வந்தாங்க? ஸ்ரேயா, தானியா, அப்புறம் வந்து மித்ரா, 3 பேரும் வந்தாங்கப்பா. அதையும் இவ்வளோ இழுத்து சொல்கிற? இல்லைப்பா, எனக்கு அவங்க பேர்லாம் வந்துட்டு சில பேர் கூப்பிட்டுதாப்பா பழக்கம், பேர் ஞாபகம் வரல. ஓ சரி, இல்லை பார்த்துக்கிறேன். இல்லைப்பா, அது வந்து இல்லை இல்லை நீ சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் படி போகிறாரு. இவளுக்கு அப்பா போயிட்டான்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ள போகிறா. வெளில போனேன்னு முதல்ல இவரை டைவர்ஸ் பண்ண சும்மா என்னென்ன சாவடிச்சுக்கிட்டு இருக்காமா. ஜிகே கூட தான் வெளில போனேன், சொன்னேன் எனக்கு கற்றுவான். என்ன தான் பண்ணுறது? இங்கே பாரு, நீ பண்ணுறதுலாம் சரியில்லை சொல்லிட்டேன். உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுதுன்னா அவ்வளோதான், உன்னை என்ன உன் அண்ணனன்னு எல்லாத்தையும் கூறு போட்டு விட்டுப்பாரு. அவன் தயவு செஞ்சு அவனை பற்றி பேசாத, அவன் இவருக்கு மேலே இருக்கான் தெரியுமா? உங்கள் அண்ணன் தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு உனக்கு தாண்டி பாய்சன் வைப்பான், எனக்கெல்லாம் அப்புறம் தான். கம்முனிருமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் படுக்க நேரம் உள்ள போயிடுறான். ஸோ இப்போ வந்து ஜோவோட அண்ணன் அப்படின்னு நேராக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு, ஜோ வெளில வா. என்னாச்சு? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளில வரா. இன்றைக்கி எங்கே போனேன்? அது ஒன்றும் இல்லைண்ணா, நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போனேன். நான் சும்மா நீ ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனியா? ஆமாம், நான் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனேன். ஏன்? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துலேயே ஒரு அடி. நம்ம எனக்குன்னா அப்படியே வந்துச்சு, ஐயோ ஜோக்கெலாம் அப்படியே வந்துட்டு கண்ணெல்லாம் பழுத்துருச்சு. ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறேன்? நான் பொய் சொல்கிறேன், என்கிட்டயே பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடி. அவள் அப்படியே கண்ணத்தை 2த்தையும் இப்படி பிடிச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்குறான். அவர் வந்து அப்படியே ஃபோட்டோ காமிக்கிறாரு, இது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஒத்து ஃபோட்டோவை பார்த்தா இவளும் ஜெக்கியோ வந்துட்டு சன்செட் பார்க்குறதுக்கு பீச் போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து 2 பேரும் ஆக்ட் பண்ண மாதிரி வந்து அது மேலே உட்காந்துருப்பாங்க. அப்போ எவனோ ஃபோட்டோ எடுத்து அவங்க அண்ணன்கிட்ட அனுப்பிச்சிட்டான் போல், அதான். ஸோ அவளுக்கெல்லாம் அவ்வளோதான் ஷாக் ஆகி, மாட்டிக்கிட்டோம் நல்ல வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் அது இல்லை, அது என் ஃப்ரெண்டு தான். ஓ, ஃப்ரெண்டை எப்படி ஹக் பண்ணிட்டு இருப்பாங்களா? குடும்ப பணத்துக்கு எடுக்கிறதுக்குனே இருக்கியாடி நீ? எவன் கூட? யார் இவன்? அண்ணா அது வந்து அண்ணா. யாரு அண்ணா? அது 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 ஜேகே. ஜேகே யார்?
அது அண்ணா உனக்கு யார்? அண்ணா அது அது நானும் அவனும் அப்படின்னு சொல்லி முடிக்கல. இன்னொரு கணத்துலேயே சப்புன்னு அடி. அவங்க அப்பா தான். யார் இவன்? அப்பா நான் அவரை. நீ லவ் பண்ணுறியா? ஓ, இப்படி தான் ஒருத்தன் கூட போயிட்டுருக்கியா? எத்தனை பேர் நீ வச்சுருக்குற? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன். அவள்தான் இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அண்ணன் எப்படி சொல்லும் போது எப்படி இருக்கும். ஸோ வந்துட்டு அவளை அப்படியே வந்து அவள் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. இங்கே பாரு, அழுகிய முழுங்கா அழுகாத, அவளை தான் உனக்கு சொல்லுவேன். அண்ணா இல்லைண்ணா, நான் இப்போ நான் மட்டும்தானே லவ் பண்ணுறேன். அவனுக்கு தெரியுமா? அண்ணா 2 பேரும் தானே லவ் பண்ணுறோம். அவனுக்கு நீ எத்தனை பேர் வச்சுருக்கேன்னு தெரியுமாடி? அண்ணா நான் அப்படியெல்லாம் இல்லைண்ணா, ரொம்ப நல்ல பையண்ணா, நானும் அவனும் 4 வருஷமாக லவ் பண்ணுறோண்ணா, ப்ளீஸ்ண்ணா. என்ன? விஷம்தான் உனக்கெல்லாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு விஷ பாட்டில் எடுத்து கலக்கிறாரு. ஸோ நம்ம ஜோக்கெல்லாம் எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் போகணுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிக்கு நேரம் வெளில போகிறேன். அவங்க அப்பா வந்துட்டு முன்னாடியேன்ட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், டேய்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன ஜாதி? அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. சொல்றி? இல்லைப்பா தெரியாது. எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா? அப்பா இப்படி ஒரு பையனை எப்படி நீ வந்துட்டு லவ் பண்ணலான்னு இருக்கிறப்பா? இல்லைப்பா நான் அப்படி சொல்லப்பா. ஒழுங்காக நாளைக்கு போய் அவனை எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு செத்துருவோம். நீ சந்தோஷமாக அவன் கூட ஜாலியாக இரு, ஆனால் எங்கள் சாபம் கண்டிப்பாக பலிக்காத்துடுச்சு, நல்லா பலிக்கொண்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர். நீ அப்படியே வந்துச்சு அவங்க அம்மாவை பார்க்குறா. அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு அவங்க அப்பானா அவங்களுக்கும் பயம் தானே. ஸோ அவங்களும் ஒன்றும் சொல்லலை. அப்படியே வந்து அவங்களும் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இல்லைப்பா நான் சொல்கிறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லலை. அவங்க அண்ணன் பெல்ட் எடுத்து அடி அடி நடிச்சிட்டு இருக்கிறான். ஜோலாம் அழுது கத்திட்டு இருக்காங்கன்னா ப்ளீஸ்ண்ணா வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி விழுக்குது ஜோக்கு. நைட்டு ஃபோனு எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுட்டாங்க. ஸோ வந்துட்டு இவனால் வந்து சொல்லவும் முடியாது என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ வந்து காலையில் ஆகிடுச்சு. இப்போது அப்படியே என்னோட கை கால் எல்லாமே இப்படி செவந்து போயிருக்கு. கையெல்லாம் பயங்கரமாக செவந்திருக்கு. அந்த பெல்ட் தடலாம் அப்படி பதஞ்சிருக்கு. கண்ணாலாம் பயங்கரமாக பழுத்திருக்கு. போகும்போதே ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அது ஃபவுண்டேஷன் வச்சு டச்சப்லாம் பண்ணிகிட்டே தான் போகிறான். ஸோ போனோன்னா ஜேகே வந்துட்டு, ஒன்று தான் காலையில் வர வேணான்னு சொன்னேன் லேடி, இப்போ எதுக்கு வந்து நின்றுருக்குற? ஜேகே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஜேகே. ஜேகே மூஞ்சிட்டு அப்படியே மாறிடுச்சு. அப்படியே வந்து இங்கே பாரு, ஃப்ராங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு சரியா? ஒழுங்காக போகிறேன், சாயங்காலம் வந்து பார்த்துக்கலாம். ஜேகே ஃப்ராங்க்லாம் இல்லைடா, பிரேக்கப் பண்ணிக்கலாம். இங்கே பாரு, தயவு செஞ்சு என்னை டென்ஷன் பண்ணாத. சப்பனை அறதா விழும், ஒழுங்காக ஓடிப்போம். ஜிக்கே இல்லை ஜிக்கே ப்ளீஸ்டா, வேண்டாம் செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். ஸோ நம்ம ஜெக்கே வந்துட்டு அப்படியே வந்து அவன் கண்ணத்தை பிடிச்சிட்டு பாரு, சீன் பாரு, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோ, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் சரியா? ஆனால் நீ எனக்கு தான் வேணும் சரியா? புரியுதா உனக்கு? இல்லை ஜிக்கி, எங்கள் வீட்டில் என்ன பயங்கரமாக மிரட்டுறாங்கடா, விஷத்தை குடிச்சிருவேன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஜிக்கி. இங்கே பாரு நான் இங்கே பாரு அது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அந்த ஸ்டிக்காக விஜய் அவர் அப்படி வந்துட்டு, இங்கே பாரு, உங்கள் வீட்டில் என்ன பண்ணாலும் நான் வந்து பேசுகிறேன் சரியா? நான் வந்து பேசுகிறேன் வா அப்படி. இல்லை சிக்கி வேணாம், ஒன்று ஏதாவது பண்ணிடுவாங்க, உங்கள் அப்பா வந்து பெரிய ஆள்லாம் இல்லை, நான் வந்து பேசுகிறவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவங்க அப்பா அப்படியே ரெடியாக வந்துட்டு விஷ பாட்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் வச்சு தண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்காரு. தண்ணியெல்லாம் குடிச்சு விஷம் தெரியுமா அது எனக்கு தெரில, அதனால் வச்சுருக்காரு. ஸோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவங்க அண்ணன் அவங்க அம்மா 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகேவும் ஜோவும் வராங்க. உள்ளே வந்தோன்னே அவங்க அண்ணா அவளை தான் நேரப்பு ஜேகேவை 4 அடி தான். ஜேகே திருப்பி வைக்கலான்னு போகும்போது ஜோ அப்படியே வேண்டாம் அப்படின்றா. ஸோ இவரும் கையெல்லாம் இறக்கிட்டு, சார் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க சார். இங்கே பாரு, நீ சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது சரியா? என் பொண்ணு உனக்கு கிடையாது, நான் கட்டி வைக்க மாட்டேன், அவ்வளோதான்.
அப்படியும் நீ ஏதாவது பேசுனேன்னா இதோ இங்கே இருப்பது விஷம், இது அவருக்கும் சேர்த்து ஊற்றிட்டு 4 பேர் சேர்ந்து செத்துருவோம், பரவாயில்லையா? சார் என்ன சார் நீங்கள் இதுக்கெல்லாம் போய் தற்கொலைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ பாரு, எனக்கு என் பொண்ணை விட எனக்கு என் ஜாதி மதம் அதுதான் பெருசு. நீ வந்து கிறிஸ்டினாமே, அப்படியா? இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ். இங்கே வரேன், என் பொண்ணு இந்துன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சார் அது ஐயோ, ஜோனு பேர் வச்சுட்டு இந்துன்னு எப்படி ஒத்துப்பாங்க? சரி பரவாயில்ல, ஒத்துக்கோங்க. தெரியுமா தெரியாதா? சார் இல்லை சார், அதெல்லாம் தெரிஞ்சு எப்படி சார்? இங்கே பாரு, உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ, என் பொண்ணை நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன், புரியுதா? இதுக்கு மேலே நீ என் வீட்டு வாசப்படியில் கால் எடுத்து வச்ச இவன் உயிரோடு இருக்க மாட்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சார் ப்ளீஸ் சார், நாளைக்கு என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ கிளம்பு. சார் ப்ளீஸ் சார், ஏன் சார் கொஞ்சம் ஒத்துக்கோங்க சார் ப்ளீஸ் சார். நான் அப்படிலாம் இல்லை சார், நான் வந்து நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ஏன் சார் நீங்கள் இப்படி பண்ணி, நீ என்ன கம்பெனியில் வேணால் ஒர்க் பண்ணிக்கோப்பா, நீ எவ்வளோ பேர் நல்லவா நான் வேணால் எடுத்துக்கோ, எனக்கு என் சாதி தான் பெருசு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடுறாரு. நம்ம ஜெயிக்கனால ஒன்றுமே பேச முடியல. அவர் அப்படியே வந்துட்டு நின்றுருக்காரு. ஸோ வந்துட்டு அவர் நேரம் டேங்க் கால் பண்ணி, மச்சான் என்னடா மச்சான் என் ஆள் என்ன ஆள் செத்துருச்சா மச்சான், என்னடா அப்புறம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ நம்ம டேங்க்கெலாம் ஹார்ட் அட்டாக் தான் வருது. என்னடா சொல்கிற, அவங்க அப்பா இப்படி எல்லாமே மிரட்டுறான். ஆமாடா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வராரு. வந்துட்டு சார் நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சரி. என் ஃப்ரெண்டு அப்படிலாம் சார் ரொம்ப நல்ல பையன் சார். ஏன் சார் நீங்கள் வேறு, நான் அவங்க வீட்டில் கூட வந்துட்டு எல்லாமே தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே வந்து ஜெக்கி கூட திரும்பி நாங்களாம் சொன்னோம் அப்படின்னு மாதிரி தான். ஸோ வந்துட்டு தேங்க வந்துட்டு எல்லாமே தெரியும் சார், நீங்கள் வேறு ஏன் சார் ஜோவெல்லாம் நல்லா பார்த்துப்பான் சார், நீங்கள் வந்து பயப்படாதீங்க, அவனை கட்டி கொடுங்க நல்லா பார்த்துப்பான் அப்படின்றாரு. டேங்க்கும் சேர்த்து பலாருன்னு ஒன்று வலிக்குது. இங்கே பாரு, என் பொண்ணு நான் யாருக்கும் இவனை மாதிரி ஒரு ஆளுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். என் பொண்ணு என் ஜாதியில் நானே ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன், கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாட்டி விட்றாரு. நம்ம டேங்க்கும் ஒன்றுமே புரியலை. அவரு நிறைய எழுந்திரிச்சு வந்துட்டு உனக்காக நான்லாம் அடி வாங்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருங்க 2 பேரும் வந்து கிளம்புறானுங்க. ஜேகேக்கெலாம் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், செத்துருவேன் பொண்ணை கொண்டுருவேன்ல பேசுகிறாங்க. பண்ணாலும் பண்ணுற ஆள் தான் இவர். ஸோ அதனால் அவர் ஒன்றுமே பேசல, அப்படியே வந்துட்டார் அங்கேருந்து. ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் வீட்டில் அப்படியே ஃபுல்லாக சரக்கு பாட்டெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம டேங்கு டே போதுண்டா ஏன்டா இவ்வளோ குடிக்கிறேன், நிறுத்திட்ட போதுண்டா போட்டேங்க, என் வாழ்க்கையே போச்சு, இதுக்கப்புறம் இதை நிறுத்தி என்ன நிறுத்தலைன்னு நினைப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காரு. சரி கம்முன்னு இருடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இருடா உங்கள் அம்மா வேறு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி ஆண்டி சொல்லுங்கள் அப்பா ஜெகேங்கப்பா ஆண்டி அவன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் ஆண்டி. ஐயோ ஐயோ வாழ்க்கையே போச்சு, இவன் ரெஸ்ட் ரூம் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே கத்துறாரு. ஸோ வந்துட்டு அவங்க வந்து என்னப்பா என் பையன் வாய்ஸ் கேட்குது. அது இல்லை ஆண்டி, அவன் வந்து ரெஸ்ட் ரூமில் இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். குடிச்சிருக்காடா என்ன? இல்லை ஆண்டி குடிக்கலாம் இல்லை, அவன் சும்மா ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ஏதோ தனியாக புலம்பிகிட்டு இருக்கான், ஒர்க் ப்ரெஷர்னு நினைக்கிறேன். ஓ ஆமாப்பா, இப்போல்லாம் சரியாக ஒர்க் ப்ரெஷர்னு கால் பண்ணுறது கிடையாது, ஒன்றுமே பண்ணுறது கிடையாது, என்னதான் பண்ணுறானோ சாப்பிட்றானோ, அதெல்லாம் சாப்பிட்றான் ஆண்டி, நல்லா சாப்பிட்றானு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தா அவன் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மட்டும் எங்கே வந்துட்டு என் தலை எழுத்துடா அப்படின்ற மாதிரி. ஆண்டி என்ன விஷயம்? இல்லைப்பா அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், பொண்ணு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கோம், நாளைக்கு நிச்சயதார்த்தம், அவனை வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்கிறியா? ஆண்டி அது வந்து வேறு சொல்லுப்பா ப்ளீஸ்ப்பா. சரி ஆண்டி வேறு சொல்கிறேன் அப்படின்னு வேறு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோனை வச்சிடுறான். ஸோ நம்ம ஜேகே கிட்டே வந்து சொல்கிறான், டே மச்சான் என்ன உனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தமாடா? என்னது நிச்சயதார்த்தமா? என் பிரேக்கப் என்ன என்னால் தாங்க முடியலடா, ஏன்டா நீ நிச்சயதார்த்தன்ற, போய் ஜோவை கூட்டு வாடா ப்ளீஸ்டா, ஏன்டா அப்படி பண்ணுற? எதுக்கு நான் போகணும், போய் அவங்க அந்த பொண்ணு கைப்பிடிச்சி இழுக்கணும், அவங்க அப்பா வந்து என்னை பதைக்கணும், இல்லாட்டி வந்து அவங்க பொண்ணை பதைக்கணும், 2 பேத்துல யாரோ ஒருத்தர் சாகணும், அதானே உனக்கு? மச்சான் இல்லைடா ஒன்றும் இல்லை, நீ கம்முன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே வந்து கொண்டு போய் வந்து பெட்லலாம் படுக்க வச்சுட்டு ஒன்றாகாது தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு. ஸோ அவங்க வந்து அப்படியே பக்கத்துலேயே வந்து படுத்து தூங்கிடுறாரு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு மார்னிங் ஜெக்கே வீட்டில் வந்து ஃபோனு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஜெக்கே அப்படியே ஐயோ யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஃபோன் எடுத்து ஹலோ ஜெக்கே நான் தான் பேசுகிறேன். சொல்லுமா என்ன விஷயம்?
இன்றைக்கி உனக்கு நிச்சயதார்த்தம்டா. எதா நிச்சயதார்த்தமா? இதில் யார்கிட்ட முடிவு பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி அப்படி எந்திரிக்கிறாரு. மாமா இங்கே பாரு, நிச்சயதார்த்தம்லாம் இப்போதைக்கு வேணாம், நீ கம்முனு கிளம்பு, முதல்ல எல்லாம் வேணான்னு சொல்லு. ஏய் லூஸ் மாதிரி பேசாதடா, எல்லோரும் வந்துட்டாங்க, நீ மட்டும் தான் வரணும், சீக்கிரம் வா. பொண்ணு கூட வந்து உட்காந்துருச்சு, நீ இன்னும் வரல. நீ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக வரியா இல்லையா? வரேம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. ஸோ கிளம்பி நேராக வந்து அங்கே போகிறாரு. போனால் வந்துட்டு ஜிக்கியோட அம்மா எல்லோரும் வந்து அவங்க அதாவது வீட்டில் உட்காந்துருக்காங்க. அதாவது பொண்ணு வீட்டுக்காரவங்களும் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து தமிழ்த்தட்டு அது இதுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஜிக்கேக்கெலாம் ஒன்றுமே புரியல. அப்படி நேராக வீட்டுக்குள்ளே போய் அவங்க அம்மா பார்த்துட்ருக்காரு. அவங்க அம்மா வந்துட்டு, டே வாடா உள்ள வாடா, நான் தான் வரமாட்டேன், நான் தான் சொன்னேன் நிச்சயத்தில் எனக்கு வேணாம், இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் நானும் உங்கள் அப்பாவும் இங்கேயே செத்து போய்டும். ஏம்மா நீ பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கம்மா, கம்முன்னு இருமா. இங்கே பாரு ஜிக்கே, உனக்கு இதோட நிறையா பொண்ணு பார்த்தாச்சு, எல்லா பொண்ணு வேண்டான்ட்டு இருக்கு. எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு கேட்டால் அதெல்லாம் இருக்கா, ஆனால் சொல்ல மாட்டேன்ட்டேன். இப்போனாச்சும் நீ சொல்லுவியா இல்லை மாட்டியா? இல்லைம்மா அது இல்லைம்மா நான் இப்போ யாரும் லவ் பண்ணலம்மா. அப்போ என்ன வந்து கல்யாணம் பண்ணுவா? இல்லைம்மா அது வந்து ஒழுங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு தரத்தனை இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஜெக்கிக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, அவன் பட்டுக்கு போய் உட்காந்துருக்கான். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு பொண்ணு வருது. ஸோ பொண்ணு வந்துட்டு ரொம்பவே அழகாக வந்து அப்படியே சாரியெல்லாம் கட்டிட்டு அப்படியே ரொம்ப பவ்யமாக வந்துக்குது. ஐயோ இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கேன், நான் இந்த பொண்ணுக்கு என்னென்னு சொல்கிறது அப்படின்னு மாதிரி தான் ஜெக்கி. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த பொண்ணுக்கும் வந்து அது மாதிரி தான், நான் என்னென்னு சொல்கிறது, இவர் வேறு இப்படி இருக்கார், டெரராக வேறு இருக்கார், நான் என்னென்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க அம்மா, அதாவது பொண்ணம்மா இருக்காங்கள்ல, அந்த பொண்ணு பேர் வந்துட்டு லில்லி. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு, இங்கே பாரு, வந்திருக்க மாப்பிள்ளைக்கிட்ட எதையும் சொல்லி தொடக்கக்கூடாது, புரியுதா? இல்லைம்மா அது வந்து இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கோ நானும் எங்கள் அப்பாவும் இன்னைக்கு தூக்கு போட்டு செத்து போயிடுவோம். என்னம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அம்மா இதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் சொல்ல போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஸோ 2 பேரும் வந்து நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு சரி ஓகே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, கல்யாணம் வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க லில்லி வீட்டிலலாம் ஓகே சொல்லிட்டாங்க. நம்ம ஜெக்கேக்கும் லில்லிக்கும்லாம் அப்படியே ஐயோ இவங்க என்ன இப்படி எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சேம் மைண்ட் வைஸ்டாக 2 பேத்துக்கும் ஓடுது. ஸோ வந்துட்டு 2 பேரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மற்றவங்களும் கிளம்பிட்டாங்க. நம்ம ஜெக்கே வந்துட்டு, நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லில்லி அவங்க அம்மாலாம் இல்லைப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறாங்க. ஸோ நம்ம ஜெக்கிக்கும் வந்து என்னடா இது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பி வந்துட்டு ஜெக்கே வந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ போனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு, இங்கே பாரு ஜெக்கே, ஒழுங்கு மரியாதை இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன், இல்லாட்டி அவரை தான் உனக்கு சொல்ல முடியும், சரியா? இது சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா, எனக்கு பற்றி கல்யாணம் வேணும், என்ன கல்யாணம் வேணும் கழுத வயசு ஆச்சு கல்யாணம் வேணான்ட்டு இருக்கிறேன், லூஸ் மாதிரி பேசாத, உன் ஃப்ரெண்டு தான் நினச்சிங்க, அவன்லாம் கல்யாணம் பண்ணிட்டு 2 பிள்ளை பத்துக்கல, அவன்லாம் லவ் மேரேஜ்மா, லவ் மேரேஜானே அரேஞ்ச் மேரேஜா என்ன, இப்போ ஒழுங்கு மரியாதையை நீ வந்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே போயிருங்க. நம்ம ஜெக்கிக்கு வந்துட்டு சொல்லியும் புரிய வைக்க முடியல, என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்படி பண்ணிட்டு இருந்தால் நான் தான் தற்கொலைக்கு போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டைம் கால் பண்ணி பழம்புறாரு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. மச்சான் நீ என்ன பண்ணு, கல்யாணம் பண்ணு. நீ என்னடா இப்படி பேசுகிற, பின்ன என்னடா பண்ணுறது, உங்கள் அம்மாவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அப்பா கிட்டே பேசக்கூட நீ மாட்டேங்கிற, என்னடா பண்ணுறது? எங்கள் அப்பா கிட்டலாம் பேசினாலும் அவன் என்ன எங்கள் அம்மா சொல்லிட்டோ அதை சொல்லுவான், டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறான், போடாடி. அது உண்மை தான், அவங்க அப்பா வந்து பொண்டாட்டி சரி இப்படி சொல்லலை. இப்போ என்ன பண்ணுறது தெரியல எனக்கு, என்ன பண்ணுறதுன்னு நானே சும்மா உட்காந்துட்ருக்குறேன். சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கல்யாணம் பண்ண ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணேன்னா நீ மறந்துடுவேன். அவளெல்லாம் மறக்க முடியாதுடா, 4 வருஷம் சும்மாவா பாவம், 4 வருஷம் 5 வருஷம் சாவடிக்கிறடா நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் வாய்ஸு அப்படியே 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சிரமிச்சைக்கு வந்து என்னமோ நடக்கிறது நடக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் யாரையோ டிசிஷன் எடுத்துகிட்ருக்காங்க நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிட்டு தூங்கிடுறாரு. ஸோ வந்துட்டு நம்ம லில்லி தான், அவருக்கு ஒன்றுமே புரியல, ஃபோனையும் காணோம் ஒன்றும் காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல, தேடிட்டுருக்கோம், என் ஃபோன் எங்கே போச்சுன்னு கரெக்டாக அவங்க அம்மாவோட வர பண்ணிட்டு, இங்கே பாரு உன் ஃபோனை தான் தேடிட்டுருக்க, ஆமாம்மா ஃபோன் எங்கம்மா தெரியலம்மா எங்கே போச்சுன்னு, இங்கே பாரு ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, தப்பி தவறி கூட அவன் ஃபோனை இங்கேருந்து எடுக்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காது, சரியா? என்னம்மா நீ ஏம்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற,
ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு இருக்க முடிஞ்சால் இரு, இல்லாட்டி ஏன்னா நீ செத்துடுவா தானே, இல்லைண்ணா நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பின்ன அது என்ன கத்தி எங்கேயாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கா. இங்கே வேறு அதுக்காக தான் இந்த வீட்டில் நான் கத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு புடவை இதெல்லாம் வந்து வாஷ் பாட்டில் எதுவுமே வந்து உள்ளே வைக்கல. பூச்சி மருந்து கூட நான் வெளில வைக்கல. எல்லாத்தையும் என் ரூமில் வச்சுருக்கேன். சரியா, நீ ஏதாவது கொஞ்சம் டிசிஷன் எடுத்து இந்த மாதிரி டிசிஷன் எடுத்தாலும் சரி, அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தாலும் சரி, நான் தான் செத்து போவேன். மா ஏம்மா என்னை போட்டு இப்படி இம்சை பண்ணுறம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளால ஒன்றுமே சொல்ல முடியல. ஸோ வந்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்குறா. அவங்க அம்மா வந்து கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க உள்ளே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், அவங்க வீட்லேயும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ சீக்கிரமாக அவளை கல்யாணம் பண்ணி முதல்ல தாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறாங்க. ஆமாம்மா ஒரு எரிச்சல் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூங்கிடுறாரு. இப்படி தான் 2 வீக்ஸும் போகுது. நம்ம ஜெக்கி வீட்டில் பயங்கரமாக மிரட்டிகிட்டு இருக்காங்க, நீ வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மைண்ட் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஜெக்கினால் சுத்தமாக முடியல. அவனால் ஜோ பார்க்காம இருக்க முடியல, அவ கூட பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா 1 வீக் கூட ஆகலை. அதுங்களாட்டி இவங்க வேறு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பிரச்சனை இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையெல்லாம் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம லில்லி இதே மாதிரி தான், அவள் வீட்டில் வந்து நீ கல்யாணம் பண்ணலன்னு நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படி இப்படி, நீ எதாவது சொன்னேனாலும் சூசைட் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லில்லி வந்துட்டு அவளுக்கும் ஒன்றும் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் பாட்டுக்கு ஜட மாதிரி இருக்கா, சாப்பிட்றா வரா போகிறா அப்படி தான் இருக்கா. கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் அதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுலேயும் அப்படி தான், கொஞ்சம் கூட அவள் சிரிக்க கூட மாட்டாள். ஒரே மாதிரி தான் இருப்பாள். ஸோ இப்போ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு மண்டபத்தில் இருப்பாங்க இல்லையா எல்லோரும், ஸோ அது மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஜெக்கே வந்து டெரஸில் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவருக்கு என்ன பண்ணுறது, இங்கேருந்து குதிச்சிடலாமா அப்படின்னு வந்து நின்றுருக்காரு. ஸோ அப்போ தான் டெரஸ் கேட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகுனா லில்லி தான். லில்லி வந்துட்டு நேரா, ஜெக்கி எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் இல்லை, எனக்கும் தாங்க இஷ்டம் இல்லை, எனக்கு வந்து அது வந்து எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது ஜெக்கி. பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி பார்க்குறாரு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நிறுத்தலாம் முடியாதுங்க. நான் வேணால் வந்துட்டு என்ன பண்ணுறேன், கல்யாணத்தை தள்ளி வேணால் போட ட்ரை பண்ணுறேன், நிறுத்தலாம் என்னால் முடியாது. என்னெல்லாம் அதுக்கெல்லாம் இழுக்காதீங்க. எங்கள் வீட்லேயும் என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டுருக்காங்க, சூசைட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்லேயும் அதே தான் செக்கே பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்ன பண்ணுறது, உங்களுக்கு அதே நிலைமை தானே, நான் மட்டும் என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க போய் ஓரத்தில் உட்காந்துடுறாரு. ஸோ நம்ம லில்லியும் வந்து ஓரத்தில் உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்காங்க. குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம செக்கே வந்துட்டு, லில்லி நீங்கள் கூட வரீங்களா, எங்கே வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து மண்டபத்துலேருந்து வந்து வெளில போயிடுறாங்க. வெளில போன டயங்கு மச்சான் என்ன கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தா லில்லி கல்யாணம் பொண்ணு இங்கே நின்றுருக்குது. இல்லை வாயும் கூட அப்படின்னு சொல்லிட்டு டயங்கி பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், அதாவது இப்போ கல்யாணம் வந்து காலையில் 9 மணிக்கு தான். ஸோ கல்யாணம் முகூர்த்தம் தள்ளி போகிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ எங்கேயாச்சும் போயிடணும். ஆனால் இப்போ ஏதாவது சொல்லுவாங்களே, அது என் ரூமில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஆப்போசிட்டாக சரி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ லில்லி நானும் அதை தான் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் அவ்வளோதான் எங்கள் அம்மா அவனை கொண்டுருவா. கரெக்டு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கிளம்புறாங்க. 3 பேர் கிளம்புறாங்க. ஸோ கிளம்பிட்டு அப்படியே ஊராக சுற்றுறாங்க. எங்கே போகிறதுன்னு அவங்களுக்கும் தெரில. நைட்டு வேறு ஆகிடுச்சு, 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சா. ஸோ அதனால் இப்போ வந்து சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே புலம்பிட்டு அவர் கதையெல்லாம் சொல்கிறாரு. நம்ம லில்லி வந்து என் பாய் ஃப்ரெண்டுங்க பாவங்க, அவன் வேறு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான், நான் வேறு அவன்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்படிலாம் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் மனசு வந்து லேசாகும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி தான் நம்ம ஜெக்கிக்கும் கொஞ்சம் லேஸ் ஆகுது, நம்ம லில்லிக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ தான் 2 பேரும் கொஞ்சம் வந்து ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து ஊராக சுற்றுறாங்க. நம்ம டேங் தான் வண்டி ஓட்டுறாரு. அவர் பாவம், அவனுக்கு ஏன்டா என்னை வந்து இப்படி சாவடிக்கிறீங்க அப்படி மாதிரி தான் அவர் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து ஒரு பீச் தான். ஸோ அந்த பீச்சில் வந்து நிற்கிறாங்க. ஸோ 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. நம்ம டேங்கு நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் படுத்துடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் தூக்கமே வரல. என்ன தான் பேரண்ட்ஸ் ஏமாத்துறோம் அப்படின்ட்டு மாதிரி ஒரு மாதிரி எண்ணம் இருக்குது 2 பேர்த்துக்குமே. ஸோ அது மாதிரி தான் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம ஜேகேவும் லிலியும் கொஞ்சம் நல்லாவே பேசி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ வந்துட்டு
லில்லி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் எப்படி? அவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப ஒயிட்டாக இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார், எல்லா பொண்ணுங்களும் மேலே அப்படியே வந்து ஃபாலின் ஆகும். ஆனால் அவர் ஃபாலின் ஒரு ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜெகே வந்துட்டு இவங்க சிரிக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி ஜோ சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவரும் சிரிக்கிறாரு. ஸோ அவர் வந்து லில்லிக்குள்ளே ஜோவை பார்க்குற மாதிரி அவருக்கே ஒரு ஃபீலு. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது ஜெகே, தப்பு 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 அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அது வேறு ஒரு பொண்ணு ஜோ கிடையாது அப்படின்னு மாதிரி தான். ஸோ அப்படியே வந்து அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்படி வந்து அவங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான பொண்ணு, மாடர்னாலாம் இருக்க மாட்டாங்க, ஃபுல் ட்ரெடிஷ்னல் தான். ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி பசங்க கூட பேசவே மாட்டாங்க. அவங்க பேசுகிறது ஒன்று அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவ்வளோதான், மற்றபடி யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. இப்போ வந்து ஜிக்கி கிட்ட பேசிகிட்ருக்காங்க. இப்படி தான் வந்து டைம் ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு காலையில் ஆகிடுச்சு. அவள் ஜெக்கி வீட்லேயும் லில்லி வீட்லேயும் பரபரப்பாக சுற்றிட்டுருக்காங்க. எங்கள் ஆளை காணா, ஐயோ போச்சு லில்லி காணாமல் போயிட்டான். நான் சொன்னேன்னா இல்லையா ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இரு அவளுக்கு இருக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக சுற்றிட்டு இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு நான் எங்கே பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான். ஜெக்கி வீட்டில் அதுக்கும் மேலே போச்சு நான் அப்போவே நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஜெகே அவங்க அப்பா தான் சரி காம்டவுன் இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க பார்த்துக்கிறது, இப்போ பொண்ணு வீட்டுக்கு நான் என்னங்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும். ஸோ 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி 2 பேரும் ஒரே சுச்சுவேஷன் தான், என்ன பண்ணுறதுன்னு தெரில 2 பேர்த்துக்குமே. அப்படி நேரம் 2 பேரும் வந்து ஒருத்தர் பார்க்குறாங்க. நம்ம லில்லி அவங்க அம்மா வந்துட்டு ஜெகே அவங்க அம்மா கிட்ட சம்மந்தி கொஞ்சம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, அதே மாதிரி தான் சம்மந்தி நான் சொல்கிறதே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என் பொண்ணு என் பையன் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 2 குடும்பத்துக்குமே ஷாக்கு, என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ தான் அப்பா நல்ல வேலை நம்ம பையன் மட்டும் ஓடி போகல, அவங்க பொண்ணு சேர்ந்து ஓடி போயிருக்கான், நல்ல வேலை நம்ம பொண்ணு மட்டும் ஓடி போகல அவங்க பையனும் சேர்ந்து ஓடி போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும். ஸோ வந்துட்டு இப்போ வந்து 2 பேரும் வந்துட்டு அவங்கவுங்க பசங்களுக்கு கால் பண்ணுறாங்க, ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க 2 பேருமே. இப்போ வந்து டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் மண்டபத்துலேருந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்து இன்னைக்கு கல்யாணம் இல்லை, கல்யாணம் வந்து வேறு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு வந்தவங்கலாம் என்னது கன்றாவதி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஜெக்கேக்கும் லில்லிக்கும் ஃபோனே எடுக்கல 2 பேரும், எடுப்பேனா அப்படின்னு வந்து இருக்காங்க. ஸோ டயாங்க்கு கடைசியில் கால் பண்ணுறாங்க. டயாங் வந்துட்டு ஐயோ இதுக்கப்புறம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் ஆண்டி எங்கடா இருக்கீங்க? பீச்சில் ஆண்டி. பீச்சில் நேரம் என்ன பண்ணிருக்கீங்க? ஒழுங்கு மாதிரி தான் 2 பேர்த்து கொட்டு வீட்டுக்கு வரேன். சரி ஆண்டி வெய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஸோ நேராக வந்துட்டு நம்ம டயாங் வந்துட்டு ஜெக்கிக்கிட்டே மச்சா கிளம்புடா, டைம் ஆகலடா எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்களா, ஆண்டி உன்னை வர சொன்னாங்க. அப்படிங்களா, உங்களையும் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து சேர்ந்து போகிறாங்க. ஸோ வந்துட்டு அப்போ வந்து வீட்டுக்கு அப்படியே வந்து மண்டபத்துக்கு வராங்க. பயங்கரமாக 2 பேர்த்துக்கு கழுவி அவங்க வீட்டில் ஊற்றிட்டுருக்குறாங்க. உனக்குலாம் என்னடி ஆச்சு, உனக்குலாம் என்னடா பைத்தியம் பிடிச்சிருச்சா, கொஞ்ச நேரம் அறிவு இருக்கா, அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா திட்டு நம்ம டேங்க்கு சேர்த்தியும் உழுகுது. அவர் நான் என்னடா பண்ணேன், கூப்பிட்டான் போனேன், இது ஒரு குத்தமோ அப்படி மாதிரி நின்றுருக்கிறாரு. ஸோ இப்படியே வந்துட்டு எல்லோரும் திட்டி முடிச்சுட்டு ஒழுங்கு மரியாதை நான் உங்களுக்கு ஒரு 2 months தரேன், 2 monthsக்குள்ள 2 பேர் பேசி நல்லா பழகிருங்க, இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டில் 2 பேர் வீட்டையும் திட்டிட்டு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஜெக்கிக்கு அப்பா இப்போ தான் கொஞ்சம் தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு மாதிரி தான். நம்ம லில்லிக்கு அதுவும் வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அடிக்கடி ஜெக்கி கூட வெளில அனுப்புவாங்க. அனுப்புனாலும் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, ஸோ அது வேறு அவங்களுக்கு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு இப்போ லில்லிக்கு கையில் ஃபோன் கொடுத்துட்றாங்க. இங்கே பாரு இந்த ஃபோன்லேருந்து ஜெக்கிக்கு தவிர வேறு யாருக்காச்சும் ஃபோன் போச்சு என்ன நீங்கள் சூசைட் பண்ணிடுவீங்க அதானே, இந்த தடவை உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. என்னடா ட்விஸ்ட் நம்ம பக்கம் வருது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க, ஃபோன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணால் இருக்கிற எல்லா நம்பரையும் டெலிட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க அம்மா நம்பரு கூட இல்லை, இதில் ஜெகே நம்பர் மட்டும்தான் இருக்குது. எதுலேயும் அதாவது அது வந்து பேரண்டல் மோடில் போட்டு வச்சுருக்காங்க அந்த ஃபோனை. ஸோ இவங்க என்ன பண்ணாலும் அது வந்து அவங்க அம்மாவுக்கு போயிடும். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒன்றும் புரியலை. ஸோ அப்படியே வந்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜேகேக்கெல்லாம் வந்து பயங்கரமாக திட்டு இருக்குது, உனக்கெல்லாம் ஆம்பளை பையன் நினச்சி பார்த்தா என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கியோ, பொம்பளை பண்ணும்போது ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு மேலே. ஸோ 2 பேரும் இப்படி தான் உட்காந்துருக்காங்க. அண்டு
அடிக்கடி மீட் பண்ணுறது அப்படி இப்படிலாம் அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம ஜேகே வந்துட்டு எப்போல்லாம் வந்து லில்லி வந்து இவங்களை மீட் பண்ண வராங்களோ அப்போல்லாம் வந்துட்டு நம்ம லில்லியை கொண்டு போய் அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்க விடுறது அப்படி தான் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நம்ம லில்லி வந்து பார்க்க கொஞ்சம் வந்து ஜோ மாதிரியே இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஜேகேக்கும் கொஞ்சம் வந்து லில்லியை பிடிக்க ஆரம்பித்தா என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா வந்து நம்ம லில்லி ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ அதனால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிடிச்சாலுமே அவரால் சொல்ல முடியாது, இன்னொருத்தவங்க கூட இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக வலிக்க தான் செய்யும். ஸோ அது மாதிரி தான் அவர் லைஃப் வந்து இப்படி தான் போய்ட்டுருக்கு. அதனால் வந்து ஜோ விட்டு வெளியே வர முடியல, அதேமாதிரி லில்லியும் வந்து விட முடியல. ஒரு மாதிரி அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இருக்கிறாரு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் ஸோ வந்துட்டு நம்ம லில்லி வந்துட்டு கிட்ட வந்து ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து எனக்கு என் பாய் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனும் என்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான், அவனும் நல்ல வேலையில் தான் இருக்கான், எங்கள் வீட்டில் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்து பேசுகிறீங்களா ஜெக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஜெக்கிக்கு வந்து இப்போ வந்து லவ் பண்ணுற பொண்ணாச்சு, சரி ஸோ கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜெக்கிக்கு இது கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு இது மாதிரி வந்து பேசுகிறாரு. ப்ளீஸ் ஆண்டி நல்ல பொண்ணு, நல்ல பையன் தான், ப்ளீஸ் கொஞ்சம் அது கன்சிடர் பண்ணுங்கள், நல்ல பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜெக்கி சொல்கிறதுனால அவங்க வீட்டில் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து இன்னொரு பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு பையனே வந்து சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களும் வந்துட்டு சொல்கிறாங்க, பட் நம்ம லில்லிக்கு தான் பயங்கரமாக திட்டு விழுகுது, கல்யாணம் பண்ண போகிற பையன்கிட்டே சொல்லியிருக்கேன், நான் சொல்லாதன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதனால் வந்துட்டு சரிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஓரளவுக்கு அந்த பையன் நல்ல பையனாக தெரியுறான், பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஜெக்கி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லாட்டி பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போகிறாங்க. வெளில போகும்போது இவங்கெல்லாம் ஃபேமிலி மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் சிரிக்கிறாங்க. ஸோ நம்ம லில்லி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் சொல்லலைன்னா எங்கள் அம்மா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க, இவனை பார்க்குறதுக்கு கூட அவங்க வந்து சம்மதிக்கலை, நீங்கள் சொன்னோன்னு தான் சமைச்சாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஜெக்கேக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளில போகிறாரு. வெளில போனோன்னா அவங்க அம்மா வந்துட்டு ஏன்டா வந்து தேவையில்லாத வேலை உனக்குமா, கம்முன்னு வாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு வெளில போகிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனோன்னா ஜெக்கே ஒன்றுமே பேசல, நேராக வந்து அவர் ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுத்திருக்காரு. அவருக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் ஊற்றிட்டுருக்கு, அவர் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே படுத்துட்டு அழுக கூட இல்லை, அப்படியே படுத்திருக்காரு. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. நம்ம லில்லிக்கும் அவங்க பையன் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கால அவனுக்கும் கல்யாணம் ஆகுது. நம்ம ஜெக்கியை வந்து வந்திருக்காரு. ஸோ பார்த்துட்டு அவருக்கு இன்னமும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஸோ ஒன்றும் சொல்லலை. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் போகுது. இப்போ வந்துட்டு திடீர்னு ஒரு கால், யார்கிட்ட இருந்தேன்னா நம்ம ஜோ கிட்டேருந்து. நம்ம ஜோ வாய்ஸை கேட்டோன்னா அவருக்கு அவ்வளோதான் அழுகையாக வருது. ஸோ நம்ம ஜோ வந்துட்டு நல்லா இருக்கேன் ஜெக்கி, என்னடி பேசுகிற, எப்படி பேசுகிற, எங்கே இருக்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகிடுச்சா? ஆமாம், எனக்கு போனேன்ல அடுத்த நாளே எங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ எப்படி பேசுகிறேன், என் புருஷன் ரொம்ப நல்லவன் தான், என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டான், அவனுக்கு டைம் வேணும்னு கேட்டான், டைமும் கொடுத்துட்டேன், அவன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன், அவன்கிட்ட சொல்லிட்டு தான் பேசுகிறேன், ஸோ பயப்படாத. என்னடி, எதுக்குடி, ஏன்டி என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. இப்போது அழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக சிரிச்சிட்டு, உன் லைஃப்பை பாரு ஜெக்கி, நினச்சிட்டே இருக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், ஜெக்கிக்கு சுத்தமாக முடியல, இப்போ எதுக்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவருக்கு வந்து அழுதுகிட்டு இருக்காரு. இந்த சைடு ஜோவும் அழுகிறாங்க. அழுதுட்டு இருக்கும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லைம்மா அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க ஹஸ்பண்டு. ஸோ வந்து ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார். ஸோ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்படியே ரொம்ப டேஸ் பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஜெக்கி அப்படியே அப்போல்லாம் வந்து ஒன்லி வேலை 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 தான், ஃபுல் டைம் வேலை, லவ்வே கிடையாது. லவ்வா அப்படின்னா என்ன அப்படின்னு மாதிரி தான். ஸோ அவருக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, சுத்தமாக இல்லை. வீட்டில் பார்க்குற பொண்ணு மேலே எது மேலேயும் அவர் எல்லாத்துலேயும் பட்டுட்டார்ல. ஸோ எதுவுமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாண்டா அப்படி தான் இருக்காரு. இப்போ ஜேகே அம்மா எப்படி விடுவாங்க, ஆல்ரெடி பையனுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் போனால் 30 வயசு ஆகிடும், நான் என்ன பண்ணுறது, ஐயோ போச்சு என் பையனுக்கு இவ்வளோ வயசு ஆகிடுச்சு அப்படின்னு மாதிரி தான் அவங்களுக்கு. ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்காங்க. இவன் கல்யாணம் பண்ணால் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறான், என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அட்டன் பண்ணிட்டு, ஹலோ யார், என்னை மறந்துட்டியாடி, நான் தான். யாருன்னு தெரியலையே,
நான் தாண்டி. யாரு நீங்கள் தான்? நான் உன் அண்ணிடி. அண்ணியா? அண்ணி நீங்களா? நான் தான். என்னையே மறந்துட்டியா நீ? இல்லை நான் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுல பேச, அதனால தான் மறந்துச்சு. நம்பர் கூட நான் சேவ் பண்ணல. ஆஹா, சரி அதெல்லாம் இருக்கட்டும். என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கோம். கொஞ்சம் உங்கள் சைடு எதாவது மாப்பிள்ளை இருந்தால் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறீங்களா? இது நல்ல ஐடியாவாக இருக்கே. என் பையனை சும்மா தான் இருக்கான். என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? உன் பையனா? அவன் பையனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இல்லை, கல்யாணம் வரைக்கும் போய் நின்றுச்சு. எப்போ போய் பொண்ணு கேட்டால் யாரும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் எதுக்கு நின்றுச்சு? அந்த பொண்ணு வேறு எவனோ லவ் பண்ணுதாமா, அதனால தான். சுச்சோ பாவமே. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, என் பொண்ணு இருக்குல்ல கல்யாணம் பண்ணிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து யாரும் இல்லை, நம்ம அதாவது ஆன்ட்டியோட, அதாவது ஜிக்கேவோட அம்மாவோட அண்ணனோட ஒய்ஃப் தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ வந்துட்டு சரி ஓகே அண்ணி, நான் வந்து நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜெக்கே கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஜெக்கெல்லாம் நோமா, கண்டிப்பாக நான் வரமாட்டேன். இப்போ ஜெக்கே ஆல்ரெடி 2 வருஷம் ஆச்சு, ஒழுங்கு மரியாதை வரேன். நான் வரலம்மா, இங்கே வரேன், இங்கேருந்து நம்ம கும்பகோணம் போகிறோம், ஒழுங்கு மரியாதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க போகிறாங்க. ஸோ வந்துட்டு கும்பகோணம் ஐயோ அப்படின்னு வருதா, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு விட்டோம், சூசைட் பண்ணுறேன் அது பண்ணுவாங்க, நான் போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அவருக்கு விருப்பமே இல்லை போகிறதுக்கு, இருந்தாலும் வந்து சரின்னு சொல்லிட்டு ட்ராவல்லையே வந்துட்டு அவர் முடிஞ்சு இப்படி ஒரு இருந்தால் வச்சுருக்காரு. அங்கே வராரு, அவர் எங்கே போனாலும் செக்கி எங்கே போனாலும் வருவார் இல்லையா? ஸோ அது மாதிரி தான். நீ எல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணலையாடா? ஆண்டி என்ன ஆண்டி நீங்கள்? நான் பொறுமையாக கல்யாணம் பண்ணிப்பேன், சிங்கிள் லைஃப்பை வாழ விடுங்க அப்படின்றாரு. ஸோ நீ தாண்டா என் பையனுக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அப்படி சண்டை போட்டுகிட்டே போகிறாங்க. போங்க ஆண்டி நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி அப்படியே கடுப்பா, ஐயோ தகப்பா ஏன் இப்படி பண்ணுற, நீ கம்முன்னு வாடா, அவங்க அம்மா கிட்டலாம் பேச முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து போகிறாங்க. ஸோ அந்த வீடு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஸோ நான் உள்ளே போனோன்னா வந்துட்டு அண்ணி இருக்காங்க இல்லையா? ஸோ அதான் அதாவது ஜெக்கிக்கு அத்தை. ஸோ அவங்க வந்துட்டு வாப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஜெக்கி பார்த்துட்டு பரவாயில்லையப்பா ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று மாதிரியே இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜெக்கி நான் எங்கள் அம்மா மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு, ஸோ இப்போ அப்படியே ஒரு பொண்ணு அப்படியே ரொம்ப அழகா அப்படியே ஒரு சாரி கட்டிட்டு அப்படியே அங்கேருந்து இறங்கி வருது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த பொண்ணு. ஜெக்கி அப்படியே பார்த்துட்டு கண்ணே எடுக்கலை, என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அந்த பொண்ணு அப்படியே வந்துட்டு ஷையாகிட்டே வந்துட்டு எல்லாத்துக்கும் டீயெல்லாம் கொடுக்குது. ஸோ கொடுத்துட்டு அப்படியே வந்து ஜெக்கிக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறாங்க. ஸோ வந்து அப்படியே அந்த பொண்ணு அப்படியே உட்காந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக எல்லாத்துக்கிட்டையும் பவ் பண்ணிட்டு சிரிக்குது. ஸோ நம்ம ஜெக்கி அப்படியே கண்ணெடுக்கல, இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்துட்டு வயன். ஓகே, ஸோ நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு ஜெக்கி பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அப்பா செம்மையாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஜெக்கிக்கு அப்படி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அந்த மாதிரி தான். ஆனாலும் உங்களை பார்த்தோன்னே அந்த மைண்டில் போயிடுச்சு. ஸோ வந்துட்டு கட்டினா அவ்வளோ நிறையா கட்டணும் அப்படின்னு மாதிரி தான். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கான், அப்படியே சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் அதுக்கு மேலே அவரை வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவருக்கே ஒரு விஷயம், என்ன இவளே நம்மளை இப்படி பார்க்குறேன். ஜெக்கி அவங்க மேலே பொண்ணை பார்த்துடும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் தான் நமக்கு மருமங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இங்கே பாருங்கள் அண்ணி, எனக்கு தெரியுது உங்கள் பொண்ணு எனக்கு தான், சரியா? இது உனக்கா? இல்லை என் பையனுக்கு தான், சரியா? கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து இன்னும் ஒரு 2 வீக்ஸில் கல்யாணத்தை வச்சுக்கலாம். 2 வீக்ஸில் கல்யாணமா? ஆமாம், கண்டிப்பாக 2 வீக்ஸில் கல்யாணம் வச்சுக்கலாம். இந்த பொண்ணு என் பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம பையனுக்கும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. நம்ம ஜெக்கே வந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, எனக்கு கரெக்டாக எங்கள் அம்மா புரிஞ்சு வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சரி ஓகே எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜெக்கே அவனும் வந்து ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே 2 பேர் கண்ணிலே வந்துட்டு காதல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து ஜெக்கிக்காக அவங்க வந்து இது எடுத்து வைக்கிறதும், ஜெக்கி அவங்களுக்காக அதை எடுத்து வைக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அவங்க அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு, அப்பா ஜெக்கி இப்படி பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. நம்ம சைலண்ட் பேங்க், சீ உன் புள்ள இப்படி பண்ணிகிட்ருக்கான், வெக்கப்படாமல் இப்படி உட்காந்துட்ருக்குற, டே போடா, என் பையன் எவ்வளோ அழகாக பாரு, அப்பாரு எவ்வளோ அழகாக அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், ஸோ முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கு. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படியே சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் வெளில வராங்க. ஸோ வெளில வந்துட்டு சரி கை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
அதாவது நம்ம ஜெக்கி வந்து டேப்பில் ஓப்பன் பண்ணி கை கழுவிட்டு அப்படி திரும்புறாரு. நம்ம வாயனை வந்துட்டு அவங்க முந்தானே இருக்குல்ல, ஸோ அது இப்படி நீட்டுறாங்க. ஸோ நம்ம ஜெக்கி வந்து சிரிச்சுட்டு அந்த முந்தானே தடிச்சிட்டு, ரொம்ப அழகாக இருக்கீங்களே, அவங்க பேர்? என் பேரா? என் பேர் கூட தெரியாமல் இப்போ அந்த பக்கம் வந்தீங்க. அப்படிலாம் இல்லை, இவ்வளோ அழகான தேவதையோட பேர் தெரிஞ்சுக்கணும்ல, அதான் வாய்ஸ் எப்படி இருக்கணும் கேட்கணும். ரொம்ப அழகாக இருக்க வாய்ஸ் கூட. ஐயோ, ஆனால் உங்களை விட இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, சரி சரி, போய் கை கழுவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் கை கழுவுறாங்க. நம்ம ஜெக்கியை அவங்க இடுப்பை பார்த்துட்டு, கண்ணு ஏன் அங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரு. திருப்பியும் வந்து கண்ணு அங்கே தான் போகுது. ஐயோ, கையை வேறு கம்மன்னு இருக்க மாட்டேங்குது இந்த கண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக போய் வாயனோட இடுப்புலேயே கை வைக்கிறாரு. நம்ம வாயனுக்கு அப்படியே பக்கம் ஆகுது. என்ன பண்ணுறீங்க? இல்லை, அத்தோன்னா பிடிக்கணும்னு தோணுச்சு, அதான். எல்லோரும் வந்து போகிறாங்க்கா, கையெடுங்க. வந்து பார்த்துக்கலாம், என் பொண்டாட்டி தானே. என்ன என் பொண்டாட்டி தானே, இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இடுப்பை பிடிச்சி கிள்றாரு. ஸோ இவங்க வந்து இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே வந்து இதெல்லாம் வந்துட்டு நம்ம டேங்கு, அவங்க டேங்கு, ஜெக்கியோட அம்மா, என்னோட அம்மா, அப்புறம் அவங்க அப்பா எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தோடு இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜெக்கி அப்படியே சைடேஸில் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் விட்டுட்டு நம்ம பையன் சிரிச்சிட்டு, என்ன இப்படி பதறீங்க? உங்கள் அம்மா எல்லாம் நின்றுருக்காங்க அங்கே பாரு. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அப்படியே திரும்பிட்டு எல்லாம் அதாவது கை வாஷ் பண்ணிட்டு போய் ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஜெக்கி அப்படியே மண்டே செஞ்சுட்டு அப்படியே வெளில போயிடுறாரு. ஸோ நம்ம வயன் இதெல்லாம் நினச்சி அப்படியே சிரிச்சுட்டு அவங்களும் வந்து அப்படியே வெக்கப்பட்டு வெளில வராங்க. இப்போ அதாவது அவங்க அம்மா வந்துட்டு வயனோட அம்மா வந்துட்டு, அப்பா இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கை கொடுத்துட்டு 2 பேரும் விளாண்டுட்ருக்காங்க. அதாவது ஜெக்கியோட அம்மாவும் வயனோட அம்மாவும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேங்கு தலையில் அடிச்சுட்டு, இதுங்க கிளவிங்களா இல்லை என்னன்னே தெரிலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர். ஸோ வந்துட்டு எல்லோரும் வந்து வெளில வராங்க. அதாவது இப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஜெக்கிக்கும் எனக்கும் லவ் பறக்குது, அப்படியே ஹை ஸ்பீடில் பறந்துட்டுருக்கு. நம்ம டேங்கில் தாங்கவே முடியலடி, போதும்டா போகலாண்டா வாடா அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்ம அதாவது ஜெக்கி கையை இவங்க விடலை, ஜெக்கி அவர் கையை எடுக்க கூட ட்ரிப்பில் அப்படியே நின்றுருக்கிறாரு. 2 பேரும் பார்த்துட்டு, நீ போகலாண்டா தயவு செஞ்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு பைமா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம ஜெக்கை வந்துட்டு அப்படியே கண்ணடிச்சிட்டு லைட்டாக கிஸ் பண்ணிட்டு, அதாவது கிஸ் பண்ணுற இமோஜி இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி வந்து அப்படி மாதிரி பண்ணிட்டு அவர் வந்து ஃப்ளைங் கிஸ் ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே போகிறாரு. நம்ம என்னை அப்படியே வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு கண்ணடிக்கிறாங்க. ஸோ அடிச்சுட்டு பாய் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இவங்க பண்ணுற அப்புறம் எல்லாம் விட்டாங்க. அவ்வளோதான், ஐயோ முடியலடா அப்படின்னு மாதிரி தான். ஸோ வந்து ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்படியா ரத்து பண்ண ஏம்மா என் கண்ணிலையும் நீ முன்னாடியே காட்டல? எனக்கே ஞாபகம் இல்லைடா, இப்போ தாண்டா நானே பார்த்தேன், இவ்வளோ அழகாக இருப்பான்னு எனக்கு இங்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகு மட்டும் வாய்ஸ் நீ கேட்கலையே, ஐயோ செத்துட்டேன் தெரியுமா, கேட்டேன்டா, ரொம்ப அழகாக இருக்கல்ல, கேரக்டர் கூட செம்ம கேரக்டருமா, அப்படியே எப்படி சொல்கிறது, 2மே கலந்த மாதிரி, மாடர்னாகவும் இருக்கா, அப்படியே ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கா. என்ன பொண்ணு, ஐயோ இப்படி ஒரு பொண்ணு ஏம்மா என் கண்ணு முன்னாடியே காட்டல அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரி விட்றா அதான் இப்போ காட்டிட்டேன்லவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஜெக்கியெல்லாம் வீட்டுக்கு போனதுலேருந்து நம்ம எனக்கு ஒரே ஃபோனு மெசேஜ் அப்படி தான். 2 வாரத்தில் 2 பேரும் பயங்கர க்ளோஸு. அப்படியே வரும் எப்படி சொல்கிறது, 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி புருஷன் பொண்டாட்டியே மாறிட்டாங்க, அது மாதிரி தான். ஸோ அப்படியே வந்துட்டு ஜெக்கிக்கும் வந்து இப்போ தான் வந்துட்டு ஒயனை பார்த்தோன்னா தான் வந்து ஒரு லவ் ஃபீலு அது இது எல்லாமே வருது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் லவ் ஜெக்கே தான். ஸோ அதனால் அவரும் ஜெக்கே வந்து அவரோட எல்லாத்தையும் சொல்கிறாரு, நம்ம என்கிட்ட சொல்லிடுறாரு. நம்ம ஒயன் வந்துட்டு பரவாயில்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஜெக்கேவை. ஸோ 2 பேரும் வந்து இப்படி தான் அவங்க 2 பேர் லைஃப் அப்படியே ஜாலியாக போகுது. அப்படியே கல்யாணமும் வருது, பயங்கர கிராண்டாக ஒரு மேரேஜ், அப்படியே ரொம்ப அழகாக, அப்படியே ஒயின் ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்காங்க. நம்ம ஜெக்கே வந்துட்டு இவ்வளோ அழகாக இருந்தால் நீ ஏண்டி இங்கே வந்து என்னை போட்டு இப்படி டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நேரம் ரூம் போயிடுவோமா, மாமா கம்மன் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஏன்டி இப்படி பேசுகிற, போமே மாமா கம்மன்
கல்யாணம் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க கம்முனரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சரி தாடி கட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தானே தூக்கிட்டு போகிறேன். வா அதுக்கப்புறம் ரிச்சுவல்ஸ்லாம் நிறையா இருக்குது, கம்முனு இருக்கியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நைட் இருக்குடியோ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர். ஸோ வந்து இவங்க சரி மாமா அது நைட்டு பார்த்துக்கலாம், இப்போ தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தாலியும் கட்டுறாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து அழகாக மேரேஜ்லாம் போகுது. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணணும் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் இதோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன். சரி ஓகே. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இவ்வளோ அது எஃபோர்ட்ஸ் போட்டோம் ஒன்றும் கிடைக்கலனா கமெண்ட்ஸே வரலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து தயவு செஞ்சு எனக்காக கமெண்ட் பண்ணிடுங்க. என் வாய்ஸ் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேவா? சரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு வரேன். பாய்.